திண்டிவனத்துல 10 நாள் VPS நடந்துட்டு இருக்கு. தலைப்பு யுவர் ஸ்பெஷல், நீங்கள் விசேஷித்தவர்கள். இது வந்து டைரக்டர்ஸ் சார்ட். இது ஒரு சார்ட் இருக்குது பாருங்க தம்பி, இங்க காமிங்க. இது ஸ்கோர் சார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மெமரி வேர்ட்ஸ், வசனம் பிள்ளைங்களை என்ஜாய் பண்றதுக்கு இதுக்குள்ள நின்று போட்டோ ஷூட் மாதிரி வசனம் சொல்றதுக்கு வச்சிருக்கோம். இதெல்லாம் வசனங்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது பாருங்க கிண்டர் கிளாஸ், ரொம்ப சின்ன பிள்ளைங்களுடைய கிளாஸ். ரொம்ப அழகா நம்ம பண்ணிருக்கிறாங்க டீச்சர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து. பிகினர் பிள்ளைங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, தாவீது, இஸ்ரேல், ஈசாய் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க ஞானம், ஆடுமயில், இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க பிள்ளைங்க அண்ட் டீச்சர்ஸ். வசனங்களை என்ன அழகா மெத்தட்ல யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ராஜாக்களுடைய இது போட்டிருக்காங்க, அதிகாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க. சூப்பர். பாருங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க. 7 days வேண்டும் தேவ பயம் நிறைய எழுதியிருக்காங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், கர்த்தரை பிரியப்படுத்துதல், என்ன அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. ஆலயம் செல்வது, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, ஜபம் செய்வது, வேதம் வாசிப்பது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. உசியா ராஜா நாடகத்தை அப்படியே நடிச்சிருந்தாங்க பிள்ளைங்க இன்ஸ்பெக்ஷன் டேல. கீழே இந்த VPS பிரைமரி ரொம்ப கிரியேட்டிவா இதெல்லாம் பாருங்க அழகா பண்ணிருக்காங்க. கர்த்தருடைய சிங்காசனமா இது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. கர்த்தர் வெறுக்கும் பொய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. கர்த்தர் ஏசப்பா அனனியா சப்பிரால் பொய் சொல்லி மறித்த காட்சிய அழகா பண்ணிருக்காங்க. நியாயத்தை செய், கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும், நியாயம் செய் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க 6 நாள் வசன தலைப்புகள் அழகா போட்டிருக்காங்க. பேழையில் வந்த உடன்படிக்கை, பாவ மன்னிப்பினால் நீங்கள் விசேஷித்தவர்கள், அவரே என் கண்மலையானவர். இங்க பாருங்க உசியா அரசன் என்னென்ன எப்போ பறந்தாங்க, எப்போ ஆட்சி செஞ்சாங்க, அவன் என்ன பெருமையினால விழுந்தான், அவர்கள் எதிரிகள் தண்டனை, எல்லா பக்க ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணிருக்காங்க. சுற்றுச்சூழலை நம்ம எப்படி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் மேல பாருங்க மகனே திடன்கள். இங்க ஆக்டிவிட்டிஸ், பண்டிகை கொண்டாடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அழகா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பண்டிகை கொண்டாடுவோம். ரொம்ப கிரியேட்டிவா பிள்ளைங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆலயம் செல்லுதல், இதெல்லாம் ஆட்டுக்குட்டி செம்ம அழகா இருந்தது இன்னைக்கு. இங்கே இருக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் சார்ட் என்ன அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் சார்ட் அப்படி மேல வந்துடலாம். வசனங்கள், அப்புறம் நோய்கள் அற்ற உலகம், ஏதேன் தோட்டம் என்ன நல்லா இருக்குல்ல, நோயே இல்லாத ஒரு காலங்கள். இது பாருங்க உனக்கு நன்மை. அப்புறம் இது ஒரு மெத்தட்ல போட்டிருக்காங்க, பாதுகாப்பில் நீங்கள் விசேஷித்தவர்கள், பற்றுறுதி நல்லா பண்ணிருக்காங்க பிள்ளைங்க. ஆலயம் 10 கட்டளைய போட்டிருக்காங்க. இது பாருங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் இதாயிட்டு நல்ல கிரியேட்டிவா யோசிச்சு கீழே வரைக்கும் விபச்சாரம் செய்யாதிருப்பா, களவு செய்யாதிருப்பா, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி, 10 கட்டளையை இறக்கிருக்காங்க. பாக்குறோம் ஜூனியர் கிளாஸ் ரொம்ப நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. அநேக அடைக்கலாம் குருவிகள், கர்த்தருடைய தூதுவர்களா பாருங்க. யார் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எழுதியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நேம எழுதியிருக்காங்க அந்த கிளாஸ்ல. வசனம் கர்த்தருக்காய் துணிவு ரொம்ப க்ளோஸா எடுங்க. என்னென்ன தலைப்பின் கீழே அவங்க அந்த 7 நாட்களும் அவங்க படிச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்கிறாங்கிறத அழகா எடுத்திருக்காங்க. இது பாருங்க ஜாமக்காரர்கள், விழித்திருங்கள், வசனம், இது ஈராக்கின் அம்சங்கள், அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரட்டை ஒற்றர்கள், இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா தேவ தயவை நாடு. இது எல்லாமே ஸ்கிட்டா நடிச்சு காமிச்சாங்க இன்ஸ்பெக்ஷன் டேல. துன்பங்களை சகிப்போம், என்ன அழகா போட்டிருக்காங்க. யோபு, துன்பத்துல யோபுடைய ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அங்க பாருங்க இத்தாலி ரோம் நகரத்தை பத்தி போட்டிருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. அப்படி கீழே வந்துருங்க தம்பிமா. கர்த்தருக்கு துணிவு, இது மோசையுடைய பலிபீடமா, கர்த்தருக்காய் துணிந்து நின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா இதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. எப்தா அவங்களோடது. இஸ்ரவேல் அம்சங்கள் உங்களுக்காக நான் படித்து கேட்டேன். சவக்கடல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவன், தகவல் தொழில்நுட்பம்,
இது ஆபிரகாம். இது பாருங்க, அழுகையின் சுவர், கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள், யூதா. அதாவது இஸ்ரவேல் தேசத்துல என்னென்னதான் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இது தலைவனை உருவாக்குவோம், தலைவனை உருவாக்குவோம். சவுளுடைய அந்த கிரீடத்தை அழகா பண்ணிருக்காங்க. அப்படி இங்க வந்தீங்கன்னா மிஷினரி ஸ்டோரிய அவங்க எடுத்திருக்காங்க. க்ளோஸா காமிச்சிருங்க. மிஷினரி ஸ்டோரிய அழகா பண்ணிருக்கிறாங்க. இங்க எரிகோவின் மதில், இந்த சிவப்பு கயிறு, எரிகோவின் மதில் இன்ஸ்பெக்ஷனுக்கு பிள்ளைங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க. போறோம் நம்ம. பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரதிஷ்டை, பாட வேலை, அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். வசனங்களை பாருங்கள், ஆவியின் கனிகள் என்ன அழகா எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. இது பாருங்க, நீங்க விசேஷித்தவர்கள், தேவனுடைய கிருபை, ரட்சிப்பின் திட்டம், ரொம்ப அழகா பயங்கரமா பண்ணிருக்காங்க இஸ்ரேல் தேசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார், சூப்பரா இருக்கு. அப்புறம் யூத தேசம், பாத்துக்குட்டிமா, யூத தேசம், தேவ ஆசீர்வாதம், ஏசப்பா தேவனுடைய ஆவி, சிம்சோன், இத காமிச்சிடுங்க. அப்படியும் ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு வசனங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் பாருங்க. அட்டெண்டன்ஸ் சார்ட் பாருங்க, ஆட்டோ பாக்ஸ் அட்டெண்டன்ஸ். என் செல்ல தம்பியோட கிளாஸ், அதனால அதை தெளிவா சொல்லணுமா, இன்னும் க்ளோஸா. வெரி குட், சூப்பர். இது ஐடாஸ்டார் அவங்களுடைய மிஷினரி ஸ்டோரிய போட்டிருக்காங்க. சீனியர் கிளாஸ், தம்பிங்களை காமிங்க. தம்பிங்கெல்லாம் இந்த கிளாஸ், சீனியர் கிளாஸ். ஹாய் சொல்லிடுங்க செல்லம், ஹாய் சொல்லுங்க. இது சீனியர் கிளாஸ். பாத்தீங்கன்னா சிலுவை சுமப்பவன், அப்புறம் சீடர்களும் அவர்கள் பயணித்த விதங்களும் மரணித்த விதங்களும், என் உணர்ச்சிகள் பாருங்கள், கோபம், கவலை, காதல், இச்சை, மகிழ்ச்சி, பயம், இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்புறம் சிலுவை பாருங்கள், சிலுவை, சீசன் சிலுவை சுமப்பான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்க கூட மாட்டோம். நல்லா நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன். அழகா தூரமாடு சீசத்துவம் பாருங்க. பேதுரு, அந்திரேயா, பர்த்தலமேயும் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அப்படியே வாங்க. 4:5 நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், அழகா போட்டிருக்காங்க. மேல பாருங்க, சீசன் கர்த்தரை மகிமைப்படுத்துவான். சிலுவையை காமிங்க. சிலுவை அழகா இருக்கு. சிலுவை மேல, சிலுவை மேல, சிலுவை ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் சீசன் துணிந்து பேசுவான், சீசன் திருச்சபை ஐக்கியத்தில் பங்கெடுப்பான், நல்லா போட்டிருக்காங்க. இவங்களே அரேஞ்ச் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கிரியேட்டிவா பிள்ளைங்க யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. இங்க ஒண்ணு மறந்துட்டோம், ஜூனியர் ஒரே ஒரு காரியத்தை மறந்துட்டோம். கர்த்தருக்கு வழிகள், தேவதூதன், தேவனுக்கு வழிகள், அழகா பண்ணியிருக்கிறாங்க, அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சூப்பர். இத பாத்தீங்கன்னா விபிஎஸ் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சர்ச்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றாங்க எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டிவா. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க வசனம், கதை என்ன கத்திருக்கிறாங்களோ அதை பிள்ளைங்க எழுதிட்டு கொண்டு அழகா 12 சீசர்கள், ஐ ஆம் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல், வசனம் பாருங்க, ட்ரீ எல்லாத்துலயும் இங்கெல்லாம் அழகா சீசன் அழைக்கப்பட்டவன். இங்க பாருங்க, நல்லா இருக்குது. மகளே திடன் கொள்வின் விசுவாசம் ரச்சித்தது, ரொம்ப அழகா. அந்த பாருங்க, சீசத்துவம் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. பௌத்த நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது, சூப்பர்.